கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வில் கடந்த வெள்ளிக்கிழமை மாயமான இந்திய மாதுவை தேடும் பணியில் அவர் விழுந்த 8 மீட்டர் ஆழமுள்ள சிங்ஹோலுக்கு ரோபோ கேமராக்கள் பயன்படுத்தப்படலாம் என்று நம்பப்படுகிறது. தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் உதவுவதற்காக சீனாவின் குவாங்சோவில் இருந்து அதற்கான பிரத்யேக பணியாளர்களுடன் ரோபோ வந்திருப்பதாக அறியப்படுகிறது. பாதாள சாக்கடைக்குள் ஆய்வு செய்யும் ரோபோக்கள் என கருதப்படும் இயந்திரங்களை பணியாளர்கள் எடுத்துச் சென்றதை காண முடிந்ததாக சில வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சாக்கடை குழாய் புனரமைப்பில் நிபுணத்துவம் பெற்ற நிறுவனமான அப்சல்யூட் வாட்டர் சொல்யூஷன் ஏசியா நிறுவனத்தின் ஆடைகளுடன் பணியாளர்கள் வேலையை தொடங்கியதாக தெரிகிறது. இனங்கள், மதங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையே பகைமை உணர்வுகளை விதைத்து ஒற்றுமையை உடைக்கும் முயற்சிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்நாட்டு மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், இனம் மற்றும் மதத்தின் பெயரால் எளிதில் விளையாடவோ அல்லது மலிவான கருவிகளாக பயன்படுத்தப்படவோ கூடாது என்பதற்காக தொடர்ந்து அறிவொளியை தேட வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய அவர், உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே சுதந்திரம் மற்றும் ஒற்றுமையின் உணர்வை உயர்த்துவதன் மூலம் இந்த சுதந்திர கொண்டாட்டத்தை பயன்படுத்திக் கொள்வோம் என்றும், அத்துடன் மலேசியாவின் அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் ஒரு பெரிய நிலைக்கு உயர்த்த சபதமேற்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் சர்ச்சைகளுக்குள் ஆட்சியாளர்களை இழுத்துவிடக்கூடாது என்றும், அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்றும் தம்முடைய தேசிய தின வாழ்த்துச் செய்தியில் மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடீன் இட்ரிஸ் ஷா தெரிவித்துள்ளார். ஆட்சியாளர்கள் பற்றிய எந்த ஒரு குறை குரல்களும் கருத்துகளும் முறையான வழிமுறைகள் மூலமாகவும் விவேகமான முறையிலும் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். கடப்பிதழ், விசா, பயண அட்டை போன்றவற்றை கள்ளத்தனமாக தயாரித்து விற்பனை செய்யும் கும்பல் ஒன்றை குடிநுழைவுத்துறை முறியடித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் 13 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 11 பேர் வங்காளதேசிகள் என்றும் ஒருவர் இந்திய பிரஜை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொருவர் உள்நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் என்றும், அப்பெண் நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் என்றும் நம்பப்படுகிறது. பிறரின் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டிற்கு மதிப்பளிக்குமாறு அனைத்து தரப்பினரையும் தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கேட்டுக்கொண்டார். மதிப்பளிக்கும் உணர்வு ஒற்றுமைக்கு அடித்தளம் என குறிப்பிட்ட அவர், பல்லின மற்றும் மதங்கள் கொண்ட இந்த நாட்டில் மற்றொருவரின் நம்பிக்கைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இன்று நாம் அடைந்துள்ள வெற்றி மற்றும் வளர்ச்சிக்கு ஒற்றுமை உணர்வுதான் மூலதனம் என அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியாவில் அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு ருக்கூன் நெகாரா ஒரு வழிகாட்டியாக இருந்து வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் சமூக வலைதளத்தில் இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலான கேலி சித்திரம் ஒன்று வைரலாகியுள்ள சம்பவம் குறித்து அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். பல்லின மக்கள் வாழும் இந்த தேசம் என்றென்றும் ஒற்றுமையுடனும் செழிப்புடனும் விளங்க வேண்டும் என்றும், பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்களும் செயல்பாடுகளும் நம் மலேசியாவை மென்மேலும் முன்னேற்றம் அடைய செய்யட்டும் என்றும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநரும் ஓம்ஸ் அறவாரிய தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது தேசிய தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மாண்புமிகு நம் மலேசிய பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசு நாட்டின் வளர்ச்சிக்காக பல சிறப்பு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் அவர்தம் தலைமையிலான அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, அன்வார் அவர்களின் நல்லாட்சி மென்மேலும் நாட்டை வளமாக்க வேண்டும் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மேலும் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம் முன்னோர்களை வணங்குவதோடு, மலேசிய மக்கள் அனைவரும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து வசதிகளுடனும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று தாம் பிரார்த்திப்பதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.